வெல்கம் டு மிச்சி செய். இனி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஹாட் ஹோம் அப்படிங்கிற ஒரு இங்கிலீஷ் படத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு பயங்கர விறுவிறுப்பான ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி நம்ம இந்த படத்தை வந்து சொல்லலாம். ஒரு சைக்கோ கில்லர் படம். பொதுவாக சைக்கோ கில்லர் படங்களில் பார்த்திங்கன்னா சைக்கோ வந்து ஒரு சைக்கோவாக இருக்கிறவன் வந்து நிறைய பேர்த்து வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்ணி சாவடிப்பான். ஆனால் இந்த படத்தில் ஒரு சைக்கோவை ஒருத்தங்க கடத்திட்டு வந்து அந்த சைக்கோவை டார்ச்சர் பண்ணி அந்த சைக்கோவை வந்து சாவடிக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த படத்தோட கதைன்னு சொல்லலாம். ஸோ இந்த படத்தோட கதை என்னங்கிறத நம்ம சுருக்கமாக பார்ப்போம். ஒரு சைக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ளே வந்து தனியாக வாழ்ந்துட்டு இருக்கான். அந்த காட்டுக்குள்ளே தனியாக போகிற பொண்ணுங்கள் எல்லாத்தையும் கடத்தி கொண்டு போய் ரொம்பவே கொடூரமான முறையில் வந்து சாவடிக்கிறான். இப்படி சாவடிக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து ஹீரோயின் வந்து சைக்கோ அந்த காட்டு வழியில் வேணுக்குமே தனியாக போகிறாங்க. தனியாக போய் பார்த்தீங்கன்னா அவங்க அந்த சைக்கோ கில்லர் வந்து ஹீரோயினை போட்டு அடின்னு அடிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்க கூட ஃபைட் பண்ணி அந்த ஒரு போதை ஊசியை வந்து ஒரு மயக்கமான ஊசியை வந்து ஹீரோயின் வந்து சைக்கோவுக்கு போட்டு அந்த சைக்கோவை கடத்தி கொண்டு வந்து தன்னோட வீட்டில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. இவங்களோட ஹீரோயினோட வீடு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு டெக்னாலஜிக்கலான ஒரு வீடு. பயங்கர டெக்னிக்கலாக இருக்குது. பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு அட்வான்ஸ்டான ஒரு வீடுன்னு சொன்னால் அந்த வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா சைக்கோவை டார்ச்சர் பண்ணுறதுக்குனே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து வீட்டுக்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ ஹீரோயின் எதுக்கு சைக்கோவை டார்ச்சர் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஹீரோயினோட பொண்ணை பார்த்தீங்கன்னா சைக்கோ கடத்தி டார்ச்சர் பண்ணி கொலை பண்ணியிருப்பான். அதனால் ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே கோவமாயிரும், ரொம்பவே அவங்க மன விரக்தியில் வந்துடுவாங்க. அதனால் ஹீரோயின் வந்து தன்னோட பொண்ணை கொன்னவனை கண்டுபிடிக்கணும்னு சொல்லி தன்னோட பொண்ணை கொன்னவனை வந்து கண்டுபிடிச்சி அவனை பற்றின டீட்டெயில்ஸ், அவன் ஒரு சைக்கோ கில்லர் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அவனை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து போலீஸ்கிட்ட போய் பார்த்தீங்கன்னா இவங்க நிறைய வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. போலீஸ்கிட்ட ஃப்ரெண்ட் ஆகி நிறைய வந்து கலெக்ட் பண்ணுவாங்க. போலீஸுக்கே தெரியாமல் போலீஸ் ஐடியை திருடி அது போக பார்த்தீங்கன்னா அந்த கேஸை பற்றி நிறைய ஸ்டடி பண்ணுவாங்க. ஸ்டடி பண்ணி எதுக்காக இவனை எப்படியா பழி வாங்கணும், தான் பொண்ணை கொண்டு அந்த சைக்கோக்குள்ளே சும்மா விடக்கூடாது, சாதாரணமான கொல்லக்கூடாது, ரொம்பவே டார்ச்சர் பண்ணி சாவடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான பிளான் எல்லாமே பயங்கரமாக வந்து போடுறாங்க. போட்டு ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ கில்லரை அவங்க வீட்டுக்குள்ளே அந்த பெரிய அது அட்வான்ஸான ஒரு வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சிடுறாங்க. அடைச்சி வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அவனுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மென்டல் ரீதியாக நிறைய டார்ச்சர் வந்து கொடுக்குறாங்க. நீ இந்த சைக்கோ எப்படி சைக்கோ ஆனா, அவங்க அம்மா எப்படி இருந்தாங்க, அவங்க அம்மா பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலேருந்து இவனை சைக்கோன்னு சொல்லிட்டு அதனால இவங்க சைக்கோவை மாறி இருப்பாங்க. அம்மா ஒரு செயின் வந்து காமிக்கிறாங்க, இவங்க அம்மா எனக்கு போட்ட செயின் வந்து காமிக்கிறாங்க. இவங்க அம்மாவோட அந்த என்ன சொன்ன அந்த பின்னாரையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏஞ்சல் சிலை மாதிரி இருக்கும். அந்த சிலையை எடுத்துகிட்டு வந்து அந்த பையன் இந்த சைக்கோ முன்னாடி வந்து காமிக்கிறாங்க. அதாவது அவனை மென்டலாக வந்து டார்ச்சர் பண்ணுறாங்க. இவனுக்கு அவங்க அம்மானா சுத்தமாக பிடிக்காது. அதனால் இவன் இந்த சைக்கோவை வந்து மென்டலாக டார்ச்சர் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா நிறைய பெண்களை வந்து கொடூரமாக வந்து கொலை பண்ணியிருப்பான். அந்த கொடூரமாக கொலை பண்ணவங்களால அந்த நியூஸ் சேனல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களாம் எப்படி வந்து அந்த பயங்கரமாக அந்த சைக்கோவை போட்டு திட்டுவாங்க, சாப்பிடுவாங்க. அந்த வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இவனுக்கு முன்னாடி வந்து ப்ளே பண்ணி காமிக்கிறாங்க. இவனை ரொம்பவே மென்டலாக ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க. எங்கே கை வச்சாலும் பார்த்தீங்கன்னா ஷாக் அடிக்கும் உனக்கு. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரூம்குள்ளே போவான், நெருப்பை வந்து இவனை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அணுவாக சித்திரவதை பண்ணுவாங்க. அதுமாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு ரூம்குள்ளே வந்து கேஸை போட்டு விட்டுருவாங்க. ஸோ அந்த சைக்கோவை பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவாங்க. ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்து சைக்கோவை வந்து ஒரு பேரலைஸ் ஆகக்கூடிய ஒரு போதை ஊசியை போடும்போது ஹீரோயின் வந்து இவங்க கிட்ட மாட்டிடுவான், சைக்கோ கிட்ட மாட்டிடுவான். ஹீரோயினும் சைக்கோ மாறி சண்டை போட்டு அந்த சைக்கோ வந்து ஹீரோயினுக்கு அந்த ஊசியை போட்டு விட்டுருவான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஹீரோயினும் அவங்களுக்கு வந்து சைக்கோக்கு ஊசியை போட்டு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த ஊசி போட்டால் 1 மணி நேரத்துக்கு வந்து உடம்பு வந்து நகர முடியாது. ஸோ 1 மணி நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் தான் உடம்பு வந்து நகர முடியும். அதுக்கப்புறம் வந்து ஹீரோயின் போட்டு பார்த்தீங்கன்னா சண்டை காட்டுத்தனமான சண்டை போடுவாங்க. அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து அந்த அந்த ஹீரோயின் வந்து ஈடு கொடுத்து சண்டை போடுவாங்க. அந்த சைக்கோவுக்கு ஈடு கொடுத்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க. இப்படி சண்டை போட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் போலீஸ்காரங்க ஃபைனலாக வந்து உள்ளே வருவாங்க. உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்காரங்களையும் மீறி இவங்க 2 பேரும் பயங்கரமாக வந்து சண்டை போடுவாங்க. ஒருவேளை ஹீரோயின் வந்து அந்த சைக்கோவை பிடிச்சி பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோவை பிடிச்சி ஒரு அண்டர் கிரவுண்டில் கொண்டு போய் பார்த்தீங்கன்னா சைக்கோ எப்படி நிறைய பெண்களை வந்து ரொம்பவே கொடூரமான முறையில் சாவடிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி அந்த சைக்கோவையும் பார்த்தீங்கன்னா கொடூரமான முறையில் சாவடிக்கிறதுக்கு வந்து அவனுக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உடம்புலாம் வந்து ஒரு கட்டில் படுக்க வச்சு உடம்புலாம் ஷாக்லாம் கொடுக்க வச்சு அதுக்கு முன்னாடி இவன் ஏன் சைக்கோனா அப்படிங்கிற ஒரு ரீசன் வந்து காமிப்பாங்க. அதாவது ஏன் சைக்கோனான்னு பார்த்தீங்கன்னா இவன் சின்ன வயசாக இருக்கும் போதே இவங்க அம்மா வந்து எப்போ பார்த்தாலும் இவனை சைக்கோ வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க. எதுக்குன்னா இவங்க அதாவது இந்த சின்ன பையனோட அப்பாவும் பார்த்தீங்கன்னா ஒரு சைக்கோ தான், அவரும் வந்து சைக்கோ தான். ஸோ அவர் சைக்கோ இருந்தனால தான் இவனும் சைக்கோ ஆனான்னு சொல்லிட்டு இவனை போட்டு அவங்க அம்மா சைக்கோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இது என்ன ஒரு ட்விஸ்ட்னா இந்த சைக்கோவோட அம்மாவோட அப்பா இந்த சைக்கோவோட அம்மா இருக்காங்க இல்லையா, இந்த சைக்கோவோட அம்மாவோட புருஷன் தான் அந்த அம்மாவோட அப்பாவும் கூட.
அதாவது ஒரு அப்பா தாத்தாங்காரன் என்ன பண்ணியிருக்கான், தன்னோட சொந்த பொண்ணையே ரேப் பண்ணி தன்னோட சொந்த பொண்ணையே ப்ரெக்னென்ட் ஆக்க வைக்க தன் சொந்த பொண்ணு கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைய பெற்றிருக்கான். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கோ. அந்தளவு ஒரு மோசமான ஒரு ஆள் தான் பார்த்தீங்கன்னா இந்த இந்த சைக்கோவுக்கு அப்பா தாத்தா 2 பேருமே ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அந்த மாதிரி இந்த ஏன் சைக்கோவானா அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த ஹீரோயின் ஃபைனலாக வந்து முடிப்பாங்க. ரொம்ப ஒரு கேவலமான ஒரு ரகசியம்னு சொல்லலாம். அந்த ரகசியம் சொல்லி பார்த்தீங்கன்னா முடிச்சு அவனை ஃபைனலாக அப்படியே எரிச்சு துடிக்க வந்து சாவடிப்பாங்க. இதில் என்ன ஒரு ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த சைக்கோ இருக்கான் இல்லையா, இந்த சைக்கோட அப்பா தாத்தா 2 பேருமே ஒன்று தான். அந்த சைக்கோவும் ஃபைனலாக உயிரோட தான் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அவன் எங்கே இருக்கான் அப்படிங்கிறது தெரியாது. ஹீரோயின் வந்து இந்த சைக்கோ வந்து சாவடிச்சிட்டாரு. இன்னொரு சைக்கோவை அவங்க சாவடிப்பாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் வந்து காமிக்க மாட்டாங்க. ஸோ அதோட இந்த படம் வந்து முடிச்சிடுறாங்க. ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்டாகவே வந்து ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் வந்து சொல்லலாம். ஸோ ஒரு வித்தியாசமான ஒரு படம் பார்க்குறோன்னு நினைக்கிறவங்க, ஒரு விறுவிறுப்பான ஒரு பழி வாங்கக்கூடிய ஒரு படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, ஒரு ஆக்ஷன் ரீதியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து இந்த படம் வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். ஒரு த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஒரு க்ரைம் த்ரில்லர் ஃபிலிம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இந்த படம் பார்த்திங்கன்னா அமேசான் பிரைமில் வந்து அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முயற்சி செய்ய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.